புனித மாற்கு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 16 இறைவார்த்தைகள் 9 தொடக்கம் 15. வாரத்தின் முதல் நாள் காலையில் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவர் முதலில் மகதல மரியாவுக்கு தோன்றினார். அவரிடம் இருந்துதான் அவர் 7 பேய்களை ஓட்டியிருந்தார். மரியா புறப்பட்டு சென்று இயேசுவோடு இருந்தவர்களிடம் இதை அறிவித்தார். அவர்கள் துயருற்று அழுது கொண்டிருந்தார்கள். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் மரியா அவரை கண்டார் என்றும் கேட்டபோது அவர்கள் நம்பவில்லை. அதன் பிறகு அவர்களுள் இருவர் வயல்வெளிக்கு நடந்து சென்றபோது இயேசு அவர்களுக்கு வேற்று உருவில் தோன்றினார். அவர்கள் சென்று அதனை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்கள் சொன்னதையும் சீடர்கள் நம்பவில்லை. இறுதியாக 11 பந்தியில் அமர்ந்திருந்த பொழுது அவர்களுக்கு இயேசு தோன்றினார். உயிருடன் எழுப்பப்பட்ட தம்மை கண்டவர்கள் சொன்னதையும் நம்பாமல் அவர்கள் கடின உள்ளத்தோடு இருந்தமையால் அவர் அவர்களுடைய நம்பிக்கையின்மையை கண்டித்தார். இயேசு அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்றுரைத்தார். சிந்தனை: மகதல மரியாவுக்கே இயேசு உயிர்த்த பின் முதலில் தோன்றினார் என்று திருவிவிலியம் பதிவிடுகின்றது. யார் இந்த மகதல மரியா என்றால், இவரிடம் இருந்துதான் இயேசு 7 பேய்களை ஓட்டியிருந்தார். 7 பேய்களால் அவள் பீடிக்கப்பட்டிருந்தாள் என்று சொல்லும்போது அதனுடைய அர்த்தம் அவள் முழுமையாக தீய சக்திகளின் பிடியில் இருந்தாள் என்பதே ஆகும். அதாவது அவள் தனது விருப்பத்தின்படி சுதந்திரமாக இயங்க முடியாதபடி இந்த பேய்கள் அவளது விருப்பத்தை தம் பிடியில் வைத்திருந்தன. இப்படியான ஒரு பயங்கரமான கடந்த காலத்தை கொண்டிருந்த மகதல மரியாவைத்தான் ஆண்டவர் இயேசு தேர்ந்தெடுத்து தாம் உயிர்த்த பின் முதலில் அவளுக்கு தோன்றி அவளை உயர்த்தி வைக்கின்றார். ஒவ்வொருவருக்கும் கடந்த காலம் ஒன்று உண்டு. சிலர் பெரும் பாவிகள், இன்னும் சிலர் புனித சின்ன திரேசாவை போன்று சாவான பாவம் செய்யாதவர்கள். புனித சின்ன திரேசாவை போன்ற ஓர் அழகான ஆன்மா எப்போதும் போற்றப்படும். அது விண்ணகத்தில் பெரும் வெகுமதியை பெற்றுக்கொள்ளும். ஆனால் பெரும் பாவிக்கு என்ன நடக்கும்? மகதல மரியாவை போன்ற பயங்கரமான பாவ வாழ்வை வாழ்ந்தவர்களுக்கு என்ன நடக்கும்? இவர்களை ஆண்டவர் எப்படி பார்க்கின்றார்? மகதல மரியாவுக்கு உயிர்த்த இயேசு முதலில் தோன்றியதன் மூலம் ஒரு பெரும் பாவி மனம் திரும்பி கடவுளின் பக்கம் திரும்பும் போது ஆண்டவர் அவரை எப்படியாக பார்க்கின்றார் என்று நிறைய கதைகளை சொல்லும். பாவம் மன உறுதியை அழித்துவிடும். மனம் திரும்பாவிடில் அது கண்ணியத்தையும் நேர்மையையும் இழக்கச் செய்துவிடும். இருப்பினும் ஒருவர் மனம் திரும்பிய பின்னும் சிலர் ஆரோக்கியமற்ற குற்ற உணர்வுடனும் வெட்கத்துடனும் இருப்பர். தீய சக்திகள் இவற்றையே ஆயுதமாக கொண்டு இன்னும் சிலரை தாங்கள் ஆண்டவருக்கு ஆர்வத்தோடும் விருப்பத்தோடும் பணி செய்ய தகுதியற்றவர்கள் என்று உணரப்பண்ணும். ஆனால் உண்மை அதுவல்ல. கடவுளுக்கு மனம் திரும்பிய பாவிகள் உண்மையான முத்துக்கள் ஆவர். அவருடைய பார்வையிலே அவர்கள் அழகானவர்கள். அவர்கள் பெரும் மதிப்புக்குரியவர்கள். எமது கடந்த கால பாவங்களில் இருந்து மனம் திரும்பி மன்னிப்பு பெறும்போது அதுவே கடவுளின் நிலையான அன்பினதும் இரக்கத்தினதும் அடையாளமாக இருக்கும். எமது கடந்த கால பாவங்களை எப்படியாக நாம் கையாளுகின்றோம்? அவற்றை நாம் முழுமையாக ஏற்று மனம் திரும்பி கடவுளின் மன்னிப்பை பெற்றுக்கொண்டோமா? அல்லது அவை இன்னும் எங்களை வருத்தி கொண்டிருக்கின்றனவா? அவற்றை ஒப்புரவு அருட்சாதனத்தில் சொல்லி பாவ மன்னிப்பை பெற்றிருக்கின்றோமா? கடவுள் எமது கடந்த கால பாவங்களை கோபத்துடனும் வெறுப்புடனும் பார்ப்பவர் அல்ல.
அவர் எமது மனமாற்றத்தையே பார்க்கின்றார். எமது பாவங்களுக்காக துக்கப்படுவதையே பார்க்கின்றார். இதுவே அவருக்கு அழகானதும் புனிதமானதுமாகும். செபம். ஆண்டவரே, உமக்கு எது அழகோ எது புனிதமோ அதையே நாங்கள் தேடி கண்டுகொள்ள அருள் தாரும். ஆமென்.